வணக்கம் எம்கேபி 360 நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெல்லியிலிருந்து கத்தார் தலைநகர் தோஹாவுக்கு செல்லக்கூடிய விமான பயணத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக இது வந்து விமான பயணத்தை விளக்கக்கூடிய ஒரு பதிவு கிடையாது. நம்ம திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து 2வது பெரிய ஏர்போர்ட்டு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான் வந்து பெரிய ஏர்போர்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக அதாவது விமானங்களை கையாளுவதில் அதற்கு அடுத்தபடியாக வந்து திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் தான் வந்து மிகப்பெரிய ஏர்போர்ட்டு. அதாவது அதிகமான வெளிநாட்டு விமானங்களை கையாளுவதில். அப்புறம் வந்து கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் வந்து எல்லா நாட்டுக்குமே இப்போது மேக்ஸிமம் ஃப்ளைட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, ஷார்ஜா, பஹ்ரைன், மஸ்கட், கத்தாருக்கு வீக்லி பேசிஸில் விட்றாங்க. ஒமானுக்கும் வீக்லி பேசிஸில் விட்றாங்க. மற்றபடி இந்த யுஏஇயில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் சிங்கப்பூர், மலேசியாவுக்கும் டெய்லி சர்வீஸ் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய அதாவது வேலைவாய்ப்பு ஏஜென்ட்டுகள், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, மேன்பவர் ஏஜென்சி, இந்த ட்ராவல் ஏஜென்சிலாம் வந்து நிறைய ஆட்களை அந்த நம்ம மாவட்டங்களில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கிறாங்க. வேலைகளுக்கு பல்வேறு வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க இன்டர்வியூ வச்சு. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள விசாலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது பெரும்பாலும் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம், கொச்சி, கோழிக்கோடு தான் வந்து அனுப்புகிறாங்க. காரணம் வந்து கேட்டால் அங்கேருந்து கிளைண்ட்டு எங்களுக்கு அங்கேருந்து தான் போட்டு கொடுக்குறாரு, இங்கேருந்து தான் போட்டு கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு சப்ப காரணத்தை சொல்கிறாங்க. உண்மையாலுமே இவங்க வந்து கண்டினியூவாக டிமாண்ட் பண்ணும் பொழுது கேண்டிடேட் இங்கேருந்து தான் போகணுங்கிறாரு, இங்கே தான் வரணுங்கிறாருன்னு சொல்லி இவங்க டிமாண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. அங்கேருந்து வருதுங்க, டிக்கெட்டு ஏறி போகிறதா போங்கம்பாங்க. நம்ம கூட ஒரு 1000 2000 தரேன், திருச்சியிலேருந்து போடுயாண்டாலும் போட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால திருச்சி விமான நிலையத்தோடைய பயணிகள் பயன்பாடு குறையுது. இதனால தான் வந்து நிறைய ஃப்ளைட் வந்து திருச்சிக்குள்ளே வர்றதுக்கு இதாகுது. இந்த இதனால் வந்து இப்போ திருச்சிக்குள்ளே இவங்க நிறைய இந்த மாதிரி இவங்க எடுக்கக்கூடிய ஆட்களை ஏற்றினாலே ஏர் அரேபியா, ஃப்ளை துபாய், எமிரேட்ஸ் இந்த மாதிரியான விமானங்கள்லாம் கூட திருச்சியில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது பயன்பாடுகள் அதிகரித்தா தான் வந்து விமானங்களை உள்ளே வர அதிகமாகும். இப்போ ரீசெண்டாக அபுதாபியிலேருந்து திருச்சிக்கு இண்டிகோ விமானம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அந்த இண்டிகோ விமானம் அறிமுகப்படுத்தப்படும் போது அறிமுக நாளிலேயே வந்து அந்த டிக்கெட்டு வந்து ஃபுல்லாக விற்று போய் தான் வந்துச்சு. அவ்வளோவுமே விற்றுருது. அதாவது அபுதாபி டு திருச்சி இண்டிகோவில் புக் பண்ண போனாலே உங்களுக்கு உடனே சோல்ட் அவுட் ஆகிடும் எல்லா டிக்கெட்டும். அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராவல் ஏஜென்சிகள் இந்த மாதிரி கேரளா பக்கத்துக்கு போட்டு டிக்கெட் அனுப்புறதுனால எவ்வளோ மன உளைச்சலுக்கு அந்த ஊருக்கு போகிற வெளிநாட்டுக்கு போகிற ஒரு அடைகிறாருங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இங்கேருந்து கேரளாவுக்கு ட்ரெயின் ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் பிடிச்சி போயிட்டு அங்கே ரூமை போட்டு தங்கி அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போய் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஆட்டோவில் 400 500 கொடுத்து ஏர்போர்ட்டு தேடி அங்கே போய் கேட் தேடி எல்லாம் பண்ணி அவன் போய் இறங்குறதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அங்கே டிரான்சிட் ஃப்ளைட்டாக இருக்கும். கரெக்டாக வந்து எங்கே இறக்கி விடுவான்னு கேட்டிங்கன்னா ஒமான்லையாவது பஹ்ரைன்லையாவது அங்கே போட்டு அங்கே 15 மணி நேரம் 12 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிட்டிங் போட்டு அங்கே சோறு தண்ணி இல்லாமல் கடந்து அவன் போய் அங்கே இறங்கி அதாவது வெளிநாட்டு வாழ்க்கையே அவனுக்கு வெறுத்து போயிடும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாமல் திருச்சியை வந்து ஆதரிங்க. நன்றி, வணக்கம்.